விஜய் அவர்கள் சொல்லொண்ணாத துயரத்தில் இன்றைக்கு ஆழ்ந்திருக்கிறார். கரூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது ஏற்பட்ட குளறுபடியால் சுமார் 30க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி தலைவர் அவர்களுடைய இதயத்தை சுக்குநூறாக உடைத்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகளும் தங்களுடைய துயரத்தை இந்த ஒரு வேதனையான இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் இழந்து தவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இந்த மரணத்தில் அவர்களுக்கு துணை நிற்கும். தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கக்கூடியவர். இந்த கோரமான சம்பவம் அவருடைய மனதை பயங்கரமாக பாதித்திருக்கிறது. ஆகவே அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக நாங்கள் தலைவர் அவருடைய இல்லத்திலே வழக்கறிஞர்கள் அணி சார்பாக அங்கே குழுமியிருக்கிறோம். விஜய் சார் என்ன சார் இதை பற்றி பேசியிருக்காரு உங்கள்கிட்ட? என்ன அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இல்லை, எங்கள்கிட்ட யார்ட்டையும் இன்னும் பேசலை. இப்போ தலைவர் இப்போ அவர் இந்த துயரத்திலிருந்து மீண்டு வரணும். ஏன்னா தமிழக மக்கள் அப்படி ஒரு அன்பை அவர்கள் மீது செலுத்தினார்கள். இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. இதை பற்றி எல்லாம் இதை பிறகு இன்வெஸ்டிகேட் பண்ணி இப்போ நானே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. பிறகு தலைவர் அவர்கள் தங்களுடைய விஷயங்களை சொல்லுவார்கள். விஜய் அங்கேயே இருந்து மக்களை போய் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் அவர் இரங்கலை தெரிவித்தார் அப்படின்றது இருக்குது. இல்லை முறையில் அவர் என்ன சொல்ல தலைவர் அவர்கள் உடனடியாக இந்த செய்தி வந்த உடனடியாக தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய குடும்பங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் பின்னணி இருக்கும். தலைவர் அவர்களுக்கு என்றும் உறுதுணையாக இருப்பார்கள். நைட்டு கிளம்பியிருக்காரு சார், முதலமைச்சர் இரவு போயிருக்காரு. விஜய் அவர்கள் நாளை புறப்பட்டு பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? கரூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதில் தலைவர் அவர்கள் அடுத்தடுத்த முடிவுகளை எடுத்துக்கொள்வார். அதுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்த முடிவுகள் நிச்சயம் வரும் சார். ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் நம்ம பரப்புரை போகிறோம். இப்போ அடுத்த வாரத்துக்கான பரப்புரை என்ன சூழல் இருக்குது, அதை பற்றி என்ன? இல்லை, அடுத்த நிகழ்வுகள் குறித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் மற்ற துணை பொதுச் செயலாளர் நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து